நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம இந்திரா இருக்காங்கல்ல, இந்திரா வந்து வீட்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து ஜெயா சொல்றாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே நம்ம கதிருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. வெளியில வந்து ஜெயா குடும்பத்தில எல்லாருமே நின்னுகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில வந்து டாக்டர் வெளியில வராங்க. அப்போ வந்து ஜெயா வந்து கேட்குறாங்க, "டாக்டர் டாக்டர் என் பையனுக்கு எப்படி இருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குண்டு வந்து வயித்துல போட்டிருக்கு. கொஞ்சம் கிரிட்டிக்கலான சூழ்நிலையில தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொஞ்ச நேரம் வந்து ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு டாக்டர் வெளியில வராங்க. வந்தவுடனே, "இப்போ என் பையனுக்கு எப்படி இருக்கு?" அப்படிங்கிற மாரி வந்து ஜெயா வந்து கேட்குறாங்க. உடனே சொல்றாங்க, "ஒண்ணும் பிரச்சனை கிடையாதும்மா. வயித்துல பட்டதுனால காப்பாத்திட்டோம். கொஞ்சம் மேலே ஏறி நெஞ்சில எதுவும் பட்டிருந்ததுன்னா காப்பாத்தியிருக்கவே முடியாது. உயிர் போயிருக்கும். பார்த்துக்கோங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நாங்க போய் பார்க்கலாமா?" அப்படிங்கிற மாரி வந்து ஜெயா கேட்காங்க. "இல்லம்மா இருங்க. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நார்மல் வார்டுக்கு நாங்க மாத்திர்றோம். அதுக்கடுத்து போய் பாருங்க." அப்படின்னு சொல்லி டாக்டர் அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. ஐயோ! அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே! போம்போது கூட என்ட்ட சொல்லிட்டு போனாரு. நான் வந்து எப்படியாவது குழந்தைய வந்து கூட்டிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படிங்கிற மாரி சொன்னவுனே, அப்படியா? அப்படிங்கிற மாரி ஜெயா வந்து கேட்குறாங்க. ஆமா அத்த. போம்போது சொல்லிட்டு போனாரு. அது மட்டும் இல்லாம 2 நாளா வந்து அவர் குழந்தை மேல வந்து பயங்கரமா பாசமா வேற இருந்தாரு. குழந்தைய தூக்குவாரு, கொஞ்சுவாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில கூட ஒரு செயின் கூட போட்டு விட்டாரு அப்படிங்கிற மாரி சொன்னவுனே, அப்பன்னா மாப்பிள திருந்திட்டாரா? அப்படிங்கிற மாரி வந்து சந்திரா வந்து கேட்காங்க. ஆமாம்மா, இப்பல்லாம் அவர் நல்லவரா இருக்காரும்மா. ஆனா, அவருக்கு இந்த நேரத்தில இப்படி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும்மா. என்ன நடந்துச்சுன்னு இந்திரா வந்தா தாம்மா தெரியும். இந்திரா வந்து குழந்தையோட வந்துருவா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. டக்குனு அந்த நேரத்தில வந்து இந்திரா, கௌதம் 2 பேரும் வர்ற மாரி காட்டுறாங்க. வந்த உடனே இந்திரா வந்து கையில குழந்தைய குடுத்த உடனே நம்ம காவியா வந்து எடுத்து கொஞ்ச ஆரம்பிச்சுடுறாங்க. என் செல்லம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து ஜெயா வந்து கேட்குறாங்க, "ஏய் இந்திரா அங்க என்ன நடந்துச்சு சொல்லு?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும், "அத்தை குழந்தை கடத்துனதுல வந்து கதிர் மாமாவுக்கும் தொடர்பு இருக்கு. நாங்க போறதுக்கு முன்னாடியே கதிர் மாமா அங்க தான் இருந்தாரு. அவர் தான் இந்த குழந்தைய கடத்தியிருக்காரு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அவன் அப்படியா பண்ணான்?" அப்படிங்கிற மாரி வந்து பயங்கரமான கோவத்தில இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து நர்ஸ் வந்து சொல்றாங்க, வெளியில வந்துட்டாங்க நார்மல் வார்டுக்கு. நீங்க போய் பார்க்குறவங்க பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி வந்து நர்ஸ் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தோன்னே நம்ம ராகினி வந்து யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஐயோ! கதிர் வந்து வசமாக மாட்டிக்கிட்டானே, இப்போ என்ன பண்ணுறது? ஆல்ரெடி வந்து அக்கா வேறு குழந்த மேலே பாசமாக இருக்கா. அவனை வேறு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாலும் அனுப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போனவொடனேயும், டேய் கதிர் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, அம்மா நான் ஒன்றும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் உன்னை பற்றி எல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சு, இனிமேல் அழுது நடிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே ராகினி வந்து கேட்காங்க, டேய் கதிர் என்னடா இந்திரா என்னென்னமோ சொல்கிறா, நீ தான் குழந்தைய கடத்தின அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா, எதிரா உண்மையை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு லேசாக காலை வந்து கிள்ளி வைக்கிறாங்க. அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே கதிர் வந்து அழுது நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அம்மா யாரை நம்பினாலும் நம்புங்கம்மா, இந்திரா மட்டும் நம்பாதீங்கம்மா, நான் வந்து குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தாம்மா போனேன், இந்திரா தாம்மா என்னை சுட்டது, இந்திரா தாம்மா என்னை சுட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஜெயாவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. இன்னும் இந்திரா தான் சுட்டாளா, என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம்மா இந்திரா தாம்மா என்னை சுட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்திரா நீ சுட்டையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அத்தை இல்லை அத்தை, அங்கே பெரிய சண்டையே நடந்துச்சு. அந்த சண்டை நடக்கிறப்போ வந்து யாரோ வந்து குழந்தை மேலே கட்டையை தூக்கி எறிஞ்சாங்க. நான் அந்த நேரத்தில் எதுவும் யாரையுமே பார்க்காம டக்குன்னு சுட்டுட்டேன். அது பார்த்தா கதிர் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து கதிர் சொல்கிறாரு, அம்மா இல்லைம்மா அவள் பொய் சொல்கிறா, நான் குழந்தைய தூக்கிட்டு போன மேலே தாம்மா கட்டையை கொண்டு எறிஞ்சேன், ஆனால் அவள் என்னை குறி பார்த்து சுட்டுட்டாமா, என்னை பார்த்தாமா சுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. மாமா பொய் சொல்லாதீங்க மாமா, நீங்கள் தான் மாமா பின்னாடி இருந்து கட்டையை கொண்டு எறிஞ்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்கிறாங்க. இந்திரா நானா எறிஞ்சேன், நீ தான் தேவையில்லாமல் என்னை வந்து வேணும்னே சுட்டுட்டேன், அதுவும் இல்லாமல் நான் வந்து அடிபட்டு கீழே கிடக்கிறேன், அந்த நேரத்தில் கூட அவள் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னென்னமோ பற்றி வச்சிடுறாங்க நம்ம கதிர். உடனே கௌதம் வந்து சொல்கிறாங்க, அல்ல அத்தை இல்லை அத்தை பொய் சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் கௌதம் கிட்ட கேளுங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கௌதம் வந்து அம்மா இல்லைம்மா கதிர் வந்து பொய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. டேய் நீங்கள் யாருமே எதுவும் பேச வேண்டாம், அங்கே என்ன நடந்துச்சுன்னு என்னால் ஓரளவுக்கு புரிய முடியுது, யாருமே தேவையில்லாமல் பேச வேணாம், கண்டிப்பாக வந்து கதிர் வந்து குழந்தைய காப்பாற்ற தான் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா நான் குழந்தைய காப்பாற்ற தான் போனேன், நான் அவங்களுக்கு முன்னாடியே போய் என் குழந்தைய காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன், இவங்க வந்ததுனால தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இல்லைன்னா நானே குழந்தைய காப்பாற்றிட்டு வந்திருப்பேன், இவங்க வந்ததுனால தான் பிரச்சனையாகி கடைசியில் என்னை சுட்டுட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா நீ ஒன்றும் அழுகாதடா அமைதியாகிடுறா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா சொல்கிறாங்க. அடுத்து ஒரு வழியாக வந்து கதிரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு நம்ம காவியா இருக்காங்கல்ல, காவியா வந்து நல்லா கவனிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்தாங்க டீ குடிங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கதிர் வந்து சொல்கிறாரு, என்னை விடு, நீ போய் குழந்தைய பாரு, நான் சொன்னல நம்ம பையனை எப்படியாவது நான் உயிரை கொடுத்தா காப்பாற்றுவேன்னு சொன்னேன், நான் ஒரு வழியாக காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க எனக்கு இருந்தால் நீங்களும் தாங்க முக்கியம், நீங்கள் உட்காந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கிட்டிருந்து நம்ம ஹேமாவும் சுபாவும் வந்துடுறாங்க. வந்தவொடனையும் ஹேமா சொல்கிறாங்க, என்ன கதிர் தம்பி இப்படி ஆயிடுச்சு, விஷயத்தை கேட்ட உடனேயும் சுபா அக்கா உடனே என்னையும் கூப்பிட்டு இங்கே வந்துட்டாங்க, நாங்கள் 2 பேரும் நேரம் இங்கே தான் வாரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
உடம்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுபா கேட்காங்க. நல்லா இருக்குது அண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி நீயும் காவியாவும் இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி அப்படிங்கிற மாதிரி சுபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா ராமச்சந்திரன் இன்றைக்கே வந்துடுறாரு. ராமச்சந்திரன் ரூமில் வந்து கவலையோடு உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ராகினி வராங்க. அக்கா என்னக்கா இப்படி ஆயிடுச்சு, நம்ம இந்திரா இப்படி செய்வான்னு நான் எதிர்கூட பார்க்கலக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவள் கிடக்க அவளால் தான் இந்த வீட்டில் 1008 பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. இந்திரா குடும்பமே வந்து நம்ம இந்திராவுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. நம்ம கதிர் வந்து நம்ம ராமச்சந்திரன் அமைதியாக இருக்கார். ஒரு 4 நாள் தான் நான் வெளியூர் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாங்க 4 நாளில் இவ்வளோ பிரச்சனை நடந்து போச்சு. நம்ம கதிர் வந்து இப்படி அடிபட்டுருக்கானே, நான் வந்து கவலையாக இருக்கிறதா, நம்ம பேரன் வந்து கிடச்சிட்டானே சொல்லி சந்தோஷமாக இருக்கிறானே தெரியல, நான் வந்து 2க்கும் இடையில மாட்டிக்கிட்டு இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இந்திரா வராங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. மாமா எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வராங்க. ஏய் உடனே ராகினி வந்து ஏய் நீ எதுக்கு இங்கே வர, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வரையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகினி சொல்கிறாங்க. உடனே ஜெயா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் உன்னை யார் இந்த வீட்டுக்குள்ளே விட்டது, நீ வரல சுற்றிக்கிட்டே திடுற மாதிரி வீட்டை விட்டு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ராமச்சந்திரனும் கோவத்திலே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம இந்திரா வந்து அந்த இடத்துல பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.